Hey, what's up guys? Welcome back to my channel. It's Editing Tutorials. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ green screen இல்லாம வீடியோட பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. and இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Let's begin. உங்க வீடியோட பேக்ரவுண்டை ஈஸியாவே ரிமூவ் பண்ணிடலாம். பட் ஒன் திங், உங்களோட வீடியோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கணும். பிளெயினாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களோட வீடியோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் KINEMASTER அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே வந்து இந்த இமேஜஸ்லாம் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக டுட்டோரியல் போட்டிருக்கேன். அது ஐகார்டில் கொடுத்துருக்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த ஆட் பண்ண பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு எந்த டியூரேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த மீடியா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் லேயர் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த எந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலுக்கு போயிட்டு அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிம் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த பார்ட்லாம் வேணுமோ அந்த பார்ட்லாம் நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். அண்ட் இதை வந்து கிளியராக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஐகார்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு அங்கே சிசர் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரைட் சைட் கட் பண்ணுன்னா ரைட் சைட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கட் ஆகிடும். அண்ட் தென் அதே மாதிரி வந்து பேக்ரவுண்டையும் அந்த லென்த்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் லேயரில் நீங்கள் ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா செகண்டாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆஃப்க்கு பக்கத்தில் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ஃபுல் ஃப்ரேமில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். அண்ட் தென் பேக் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணாலே போதும், உங்களோட பேக்ரவுண்டில் இருக்க கலர் எல்லாமே வந்து இரேஸ் ஆகிடும். அண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 அட்ஜஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மேலே. அதை யூஸ் பண்ணி உங்களோட வீடியோவை நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எனேபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து சில இடத்துலலாம் வந்து தெரியாது. ஸோ அதுக்கு தான் அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணாலே போதும், உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் KINEMASTER அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வேணும்னா டீட்டெயில் கர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. அதை செலக்ட் பண்ணிட்டு அண்ட் ஜஸ்ட் நீங்கள் கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். இதுவே மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக விசிபிளாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியாக வேணும்னா நீங்கள் கீழே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நீங்கள் பண்ணும்போதே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாத போது இந்த ட்ரிக்கை வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 3 இம்பார்ட்டன்ட் திங் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பேக்ரவுண்ட் வந்து பிளெயினாக இருக்கணும். அதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டை வந்து நீங்கள் ஷேக் பண்ணாமல் வீடியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஒரிஜினல் வீடியோவில் என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பேக்ரவுண்டுக்கு சேம் கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் வீடியோவில் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ வந்து நான் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சேம் ப்ளூ கலராக தான் இருக்கும். பிகாஸ் ஒரிஜினல் வீடியோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக அந்த ப்ளூ கலர் ஷேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கிளிப் கிராஃபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது எஃபெக்ட் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி KINEMASTER கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அசட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளியராக ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். சிம்பிள் சீரிஸ் எடிட்டிங் சொல்லிட்டு 10 சீரிஸ் போட்டிருப்பேன். அது ஃபர்ஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப ஈஸியாகவே உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் 3 திங் தான். உங்களோட பேக்ரவுண்டோட கலர் பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கணும். அண்ட் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். தென் தேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், உங்களோட ஒரிஜினல் வீடியோவில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரே வந்து உங்களோட பேக்ரவுண்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் எல்லாமே எடிட் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு நிறைய ரெசல்யூஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுன்னா கூட நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்போர்ட் ஆகிற வரைக்கும் அந்த வீடியோவில் இருங்க, வேறு எங்கேயுமே ஸ்கிப் ஆகிடாதீங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அகைன் வந்து டவுன்லோட் ஆகும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.